Hello friends, welcome to Pattu'sGalattaKitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே அட்டகாசமா செய்யக்கூடிய prawn thokku எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த prawn thokku நீங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த சுவையான prawn thokku எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சுவையான prawn thokku பண்றதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த prawn thokku கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப சாப்பிடணும் போல் அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆனதும் அதில் 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கினதும் அதில் 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருங்க. உங்ககிட்ட சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி போதும். எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் எடுத்துருக்கீங்களோ அதே ஈக்குவல் அமௌண்ட்டில் தக்காளியும் இருக்கணும். இதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயமும் தக்காளியும் வதங்கி நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும். இது வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம ஆல்ரெடி மிளகாய் போட்டிருக்கனால, பச்சை மிளகாய் போட்டிருக்கனால காரம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் இன்றைக்கி 1/4 கிலோ ப்ரான் சேர்க்குறேன். 250 கிராம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா ப்ரான் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். தொக்கு ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிருச்சு. இங்கே பாருங்கள். கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை இந்த மாதிரி கையால் பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்மளோட prawn thokku ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக தயாராகிடுச்சு. நீ பாருங்கள். இது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.